பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன? சிம்பிள் மீனிங்னு சொன்னோம்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கடன் பத்திரங்கள். உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம உள்ளே போகலாம். உங்களுக்கு கடன் தேவைப்படுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட ஒரு சொந்த வீட்டு பத்திரம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேங்க்குக்கு போகிறீங்க. பேங்க்குக்கு போயிட்டு அந்த பத்திரத்தை அந்த பேங்க்கார்ட்ட கொடுக்குறீங்க. அதுக்கு அந்த பத்திரம் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ கடன் கொடுக்க முடியுமோ நீங்கள் எதிர்பார்த்த கடனை வந்து அந்த பேங்க்காரங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பாரோவராக இருக்கீங்க ஆர் இஷ்யூவராக இருக்கீங்க. பாரோவர்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், கடன் வந்து வாங்குறவங்க. இஷ்யூவர் அப்படின்னா நீங்கள் தான் அந்த பாண்ட்ஸ், அதாவது கடன் பத்திரத்தை இஷ்யூ பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் தான் இஷ்யூவர். கடன் கொடுக்குறாங்களா அந்த பேங்க்காரங்க, அவங்க வந்து லெண்டர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்படி கொடுத்த அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து இந்த டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 10 இயர்ஸ்க்குள்ளே மாதமோ இல்லை வந்து குவார்ட்லி வைஸோ இல்லை ஆஃப்லி வைஸோ இல்லை ஆனுவல் வைஸோ வந்து நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்குகிற அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த 10 வருஷம் முடிஞ்ச அப்புறம் வந்து நீங்கள் அந்த பேங்க்லேருந்து வாங்கியிருப்பீங்களே அந்த மொத்த அமௌண்ட்டும் பேங்க்குக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த பாண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த சம்மந்தமான பாண்டில் வந்து என்ன மீனிங் அப்படின்னா அப்படி உல்ட்டாவாக இருக்கும். நீங்கள் தான் பணம் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் தான் இந்த இடத்துல லெண்டராக இருக்கீங்க. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஓனர். ஓகேவா? ஸ்டாக்குக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஓனர், ஏன்னா ஸ்டாக்கை வாங்கி நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்ட் ஆஃப் இந்த கம்பெனியோட ஒரு ஓனர். பட் இங்கே வந்து நீங்கள் லெண்டர், அதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த சைடு இருக்க பாரோவர் ஆர் இஷ்யூவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கலாம், ஆர் வந்து பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க ஒரு லெண்டராக. அவங்க சைட்லேருந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அதாவது பாண்ட்ஸ் இருக்குல்ல, கடன் பத்திரம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க. இதுதான் வந்து கான்செப்ட். பேங்க்கில் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பணத்துக்கு வந்து மாதமோ இல்லை குவார்ட்லி வைஸோ இல்லை ஆஃப்லியோ ஆனுவலியோ உங்களுக்கு வட்டி மூலமாக சில பணங்கள் வந்து உங்களுக்கு வரும். இப்போ அந்த பாண்டை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 வருஷம் முடிஞ்ச அப்புறம் வந்து நீங்கள் கொடுத்த அந்த பணம் வந்து மொத்தமாக கவர்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆர் கார்ப்பரேட் கம்பெனிஸில் கொடுத்தீங்கன்னா ஆர் கவர்மெண்ட் கம்பெனிஸில் கொடுத்தீங்கன்னா கூட அந்த வாங்கினவங்க வந்து மொத்தமாக திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாண்ட்ஸ் பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன்.